வந்து பூர்ண உருண்டை தாங்க செய்ய போகிறேன். நம்ம உள்ள பூர்ணம் வச்சு செய்வோம் இல்லைங்களா, அந்த உருண்டை செய்ய போகிறேன். பாருங்க, இப்போ வந்து மாவு எடுத்துருக்குறேன். ஏற்கனவே அரைச்சாந்து வச்சுருக்குறேன் மாவு. பச்சரிசி கழுவி காய வச்சு அரைச்சாந்து வச்சுருக்குறேங்க. அதில் வந்து இப்போ நம்ம வந்து மாவு எடுத்துக்கலாம். இப்போ வந்து தண்ணி வச்சுக்கலாம். பிசையறதுக்கு தண்ணி வச்சுக்கலாம். தண்ணி வச்சுக்கலாம். இந்த சுண்டைக்காய் தாங்க பறிச்சோம் நாங்கள் எங்கள் செடியில். இந்த செடியில் போட்டுக்கிறேன் சின்ன ஷார்ட் வீடியோ மாதிரி. அதில் ஆனால் காட்டல. இந்த சுண்டைக்காய் தான் பறிச்சோம். மாவு எடுத்து தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கொஞ்சமாக தண்ணி வச்சுக்கலாம். அதில் நெய் கொஞ்சம் ஊற்றிடும். சுடுதண்ணி ஊற்றி நம்ம பிசைப்போம் மாவை. கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம். ஏன்னா உள்ள திட்டிக்கு தான் வச்சுருக்க போகிறோம். நெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சம். சாப்பிட்டா இருக்கும். பாதாம் திருவி வச்சிருக்கிறேன். அப்படியே சீவி வச்சிருக்கிறேன். தேங்காய் திருவிக்கு போகிறேன். அப்புறம் உடச்சிக்கடலை போட்டு வெல்லம் நாட்டு சக்கரை போட்டு கிளறி அது உள்ள ஸ்டப் பண்ணுறதுக்கு என்ன பாருங்க. இந்த தண்ணி கொதிக்கிட்டோம். மாவு எடுத்துக்கலாம். இதால ஒரு கப்பு மாவு எடுத்துக்கலாங்க. இதெல்லாம் ஒரு கப்பு எடுத்துக்கோங்க. போதும், இது போதும். பேஷன் போட்டுக்கிறேன். ஏன்னா கரண்டி எல்லாம் கலர முடியும். சூடு இல்லை, தண்ணி கொதிக்குது இல்லை. தேங்காய் இது பண்ணிக்கலாம். கொதிக்குது தண்ணி. நம்ம இது பிசைஞ்சிட்டு கூட, மாவு பிசைஞ்சிட்டு கூட நம்ம வந்து இது பூர்ணம் ரெடி பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்குங்க. தண்ணி கொதிக்குது. எடுத்து இதில் ஊற்றுறான். கொஞ்சோண்டா இருந்தது நெய், அது கொஞ்சம் ஊற்றுறேன். இப்போ பாருங்க, நான் மாவு காட்டுறேன். ஏன்னா உப்பு வந்து தண்ணியிலே போட்டோம். அதனால இப்போ கலரிக்கலாம். கிளாஸ் எடுத்து கொண்டு ஊற்றுனாங்கன்னு பார்க்குறேன். அப்படியே ஊற்றணும்னு வச்சுங்களேன், நிறைய ஊற்றணும். அதனால கிளாஸ் அதில் கொண்டு ஊற்றிக்கலாம். கிளாஸ் அதில் கொண்டு ஊற்றிக்கலாம்.
தண்ணி இது நிறைய வாங்கணும். தண்ணி கொஞ்சமா வாங்காது, நிறைய வாங்க தண்ணி. சரி வந்தாக்கா இதெல்லாம் ஸ்நாக்ஸ் இல்லையான்னு கேட்குறாரு, அதனால சரி வெங்காயம் அப்பதான் மாவு பாதி வெந்துடும். நம்ம இந்த மாதிரி பண்ணோம்னா தான் மாவு வெந்துடும் பாதி, இல்லைன்னா வேகாது. பசி தண்ணிலாம் ஊற்றி பேசக்கூடாது. தண்ணி பாருங்க, அவ்வளோ தண்ணி வச்சேன், கரெக்டாக இது வருது. ரொம்ப தண்ணி தேவைப்படுது. பயங்கரமா கொதிக்குதுங்க. ஆறின பிறகு கொஞ்சம் பிசைஞ்சு காட்டுறேன். ஏன்னா கை வச்சு இது பண்ண முடியும். பயங்கரமா சூடு இருக்கும். எல்லாரும் ஆட்டாங்க. இதுல கடாயில கொதிக்கணுங்க. ஏன்னா அதுல வந்து ஒன்றும் பண்ண முடியல. இதுல கொஞ்சம் அகலமா இருந்தா நல்லா இருக்கும்ட்டு கடாயில கொட்டிக்கணும். தண்ணி இதில் ஊற்றி வச்சுட்டு கடாயில் போட்டுக்கணும். மாவு கரெக்டாக இருந்துச்சு. அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம எண்ணெய் தொட்டுக்கணும். எண்ணெய் நேரத்து நெய்யாச்சும் தொட்டுக்கினேன். இதை இது பண்ணணும். ஆட்டு வந்துட்டு வச்சுட்டு நம்ம இது அதுக்குள்ள நம்ம வந்து இது தேங்காய் உடச்சக்கல்ல எல்லாம் தூள் பண்ணிக்கலாங்க. இப்போ வந்து மாவு பிசைஞ்சு எடுத்துட்டு நாங்கள் ஆறி போச்சு. நல்லா இந்த மாதிரி பண்ணி தட்டையே ஆக்கி அது உள்ளே வச்சு ஸ்டப் பண்ணி இது பண்ணிட்டான். மாவு உள்ள வச்சு இப்போ வந்து நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றிங்க. ஃபஸ்ட்டு வந்து தேங்காய் வறுக்கலாம். பாதாம் போட்டுடலாம். தேங்காய் போட்டுக்கலாம். இது உடச்சக்கல்ல தூள் பண்ணி இருக்கிறாங்க.
செய்யறதுலாம் வந்து ஈஸி இல்லை, கொஞ்சம் வர இதுதான். இதெல்லாம் பண்ணி முடிச்சோம்னா ஈஸி. மாவு பேசிட்டுலாம் ஈஸிங்க. தண்ணி குடிக்க வச்சு பேசிக்கிட்டோம், அவ்வளோதான். அதுக்கிறப்ப வாசனையா இருக்கு. ஏலக்காய் வந்து இந்த உடச்சி கடலையிலேயே போட்டு அரைச்சிட்டோம், ஏலக்காய் தூள் பண்ணி. தீ வந்து ஸ்பீடாக வைக்கக்கூடாது. இது வதக்கத்துக்கு மட்டும் தீ மட்டும் நம்ம ஸ்லோவாக வச்சு தான் வதக்கணும். இப்போ வந்து நம்ம உடச்சி கடலை கொட்டிக்கலாம். அதில் ஏலக்காய் போட்டுருதில்ல, அதை கொட்டினோடனே இன்னும் வாசனை. என்ன பண்ணணும்னா ஏன்னா இது நாட்டு சக்கரைன்றதுனால இது கூட கொட்டு வரைக்கலாம். தண்ணிலாம் வச்சு காய்ச்சலாம் ஊற்ற தேவையில்லை. கொஞ்சம் இருக்குது கொட்டலாம். கொஞ்சோண்டு தண்ணி எடுத்து வச்சுருந்தேன். அந்த தண்ணியில் கொதிக்க மாவு பிசைட்டு கொதிச்சிருந்தேன் இல்லையா, அந்த தண்ணி ஊற்றி பிசைஞ்சேன். இன்னும் கொஞ்சம் இது வச்சுன்னா அது உள்ளே வைக்கிறதுக்கு சரியா இருக்கும். அவ்வளோதாங்க, ஸ்டஃப் பண்ணுறதுக்கு பூர்ணம் ரெடி முடிஞ்சது. ஆனால் திட்டிட்டு தான் தெரில, கொஞ்சம் பார்க்கணும். போகிறோம். ரொம்ப தித்திப்பா இருந்தாலும் நல்லா இருக்கு. அந்த வெள்ளம்னாக்கா தண்ணி கொதிக்க வச்சு அதில் அந்த வெள்ளத்தை போட்டு நல்லா பாகு மாதிரி பண்ணி வடிகட்டி வச்சுட்டு இதை நல்லா வறுத்துட்டு அதை எடுத்து ஊற்றி கலரணும். இது வந்து நாட்டு சக்கரை தானே, ஒன்றும் இல்லை, அதை போட்டுருணும். சுடு தண்ணி கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தோம்னா அதை எடுத்து ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். சரி பிடிச்சா பாதாம், தேங்காய், இது உடச்சக்கடலை, 3 நாட்டு சக்கரை, அவ்வளோதான்.
ஏலக்காய். அவ்வளோதாங்க. இதுக்கு மேலே குடிச்சிட்டு இட்லி கொண்டு வச்சு ஆய் கம்மி பண்ணிட்டான். மாவு நல்லா ஆடி போச்சுங்க. சூப்பராக இருக்குது மாவு. அதான் தண்ணி கரெக்டாக ஊற்றி பேசிங்க. அவ்வளோதான். நல்லா மெத்து மெத்துன்னு இருக்குது பாருங்க. உண்டை இப்படிதான் இருக்கும். அவ்வளோதான். என்ன ஒன்று இது பிடிக்கணும். நான் ஒரு நாள் தான் இருக்கிறேன். அது பிடிக்க லேட்டாகும். அது பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும். அவ்வளோதாங்க. பிடிச்சிட்டு எடுத்துன்னு வந்து அடுப்பங்கால எப்படி இருந்தாலும் ஈஸி ஆகிடும். அது இடியாப்பத்துக்கு மாவு அரைச்சாந்து வச்சுக்கோங்க. எப்பவுமே அப்படியே என்ன பண்ணுவேன், அதிலே சரி உப்புண்ட சுருக்கிறதாலும் அதிலே சுட்டுருவேன். இதே போல் தண்ணி கொதிக்க வச்சு பிசைஞ்சு கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு வறுத்து போட்டு அது கூட பிசைஞ்சிட்ட மாவு அதிலே கொட்டி நல்லா கிண்டி சுட்டுருவேன். ஒரு நாளைக்கு ஆட்டி சுடுவேன். மாவு கிரைண்டரில் ஆட்டி சுடுவேன். போட்டிருக்கு பாருங்க ரெசிபி. கிரைண்டரில் ஆட்டி உப்புண்ட சுட்டுருக்குறேன். அவ்வளோதாங்க. கட்டி ஆயிடுச்சு. என்ன கட்டும் நல்ல பொண்ணு. எங்க பாப்பா அங்கே போகக்கூடாது. மட்டுமா போகக்கூடாது தங்க பொண்ணு. பட்டு பொண்ணு உடம்பு சரியில்லைங்க. அவ்வளோதாங்க. தண்ணி மொத்தம் வத்திடுச்சு. இப்படி சரியா இருக்கும். நான் ஏதோ மாவு பிடிச்சி முட்டை பிடிச்சிட்டு வந்து வரேன். தண்ணி வச்சு ஆவி வந்துட்டுங்க. உள்ள பிடிச்சிட்டேன். பிடிச்சிட்டு கையை கழுவிட்டு வந்துட்டேன். ஏன்னா ஒண்டியை பிடிக்கணும், உட்காந்தாலும் பிடிக்கணும். இந்த இடத்துல நின்று பிடிக்க முடியாது. அதனால அங்கே எடுத்து பேன் காத்துல வச்சு பிடிச்சின்னு வந்துட்டேன். இந்த மாதிரி கொஞ்சம் முடிச்சேன். ஆனா பயங்கர சாஃப்டா இருக்குது. எப்படி வரும்னு தெரியல. அவ்வளோதாங்க. வேகட்டும். 10 நிமிஷம் இருந்தால் போதும். ஏன்னா நல்லா வெந்துச்சு. நம்ம அந்த ஸ்டஃப் பண்ணுற பூர்ணமும் வந்து நல்லா வெந்துச்சு. நல்லா வதக்கிட்டோம். இந்த மாவும் நல்லா தண்ணியை கொதிக்க வச்சு இப்போ கொதிச்ச தண்ணி ஊற்றும் வெந்துச்சு. அது ஒரு 15 நிமிஷம் அவ்வளோதான். வேகட்டும். அது வந்த உடனே வேலையிலேருந்து வந்த உடனே கேட்பாருங்க, அது ஏதாவது இருக்கான்னு. அதனால சரி செஞ்சேன். வடை செய்யலான்னு நினச்சேன். சரி அதுனா எண்ணெய்
மயக்கம் வருதுன்றாரு. அதனால சரி உண்டை உப்புண்டை செய்யலாம்னு நினச்சேன். அன்னைக்கு அம்மா வீட்டுக்கு போயிருந்தோம். இப்போ பொங்கல் அப்போ வந்து மாட்டு பொங்கல் அன்றைக்கி அந்த மாதிரி செய்வாங்க. வடை பொங்கல் எல்லாமே செய்வாங்க. அன்றைக்கி செஞ்சுருந்தாங்க, நல்லா இருக்குது, அதே போல் செய்யினாரு. நம்ம அங்கே செஞ்சோம் நாங்கள், அதே போல் இங்கேயும் செய்ய சாப்பிட்றதுக்குனாரு. சரி அதனால செஞ்சுட்டாங்க இன்றைக்கி. அதுதான் யாராவது ஹெல்ப் பண்ணிருந்தா கொஞ்சம் பிடிக்கிறதுக்குலாம் ஈஸியாக இருக்கும். அது யாரும் இல்லை, நம்மளே பண்ணி நம்மளே செய்யறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. எல்லாம் வீடியோ எடுக்கிறதுலேருந்து இது பண்ணுற எந்த வேலையாக இருந்தாலும் நான் மட்டும் தான் பண்ணணும், யாரும் பண்ண முடியாது, யாரும் பண்ண மாட்டாங்க. பையன் இருந்தாலும் சும்மா வேஸ்ட் ஆனாங்க. பசங்க வந்து நல்லா செய்கிறாங்க கொள்றாங்க, நல்ல பிள்ளைங்க. அதனால இது வந்து சொன்னோம்னா கூட நான் செய்ய மாட்டேன், போமா வீட்லேயே இருப்பான், ஆனால் செய்ய மாட்டான். அது என்னதான் சார் நம்ம ஒன்றும் பண்ண முடியல. ஏதோ சொல்லுவாங்க பழமொழி, இது மாதிரி என்ன பண்ணுறது, பசங்க குழந்தை இல்லைன்ட்டு நம்ம இது பண்ணுறோம். ஆனால் வந்து பிறந்த அப்புறம் இந்த மாதிரிலாம் இருக்குதுங்க, நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. கொஞ்சம் வீடியோ புட்டுறா அப்படின்னா கூட எடுக்க மாட்டான், மண்ணு கம்முன்னு இருப்பான். ஆனால் எந்த இதுவும் பண்ண மாட்டான். அன்னைக்கு இது போடுறதுக்கே கத்திருப்பான் பாருங்க, ஒரு வீடியோவில் பார்த்துருப்பீங்க, ஹீட்டர் போடுறதுக்கு கத்துறான். நான் எதுவும் பசங்களையே அடிக்க மாட்டேன், எதுவும் பண்ண மாட்டேங்க. அதுங்க என்ன சொல்லுதுங்க அப்படியே சரி விட்டுறது. இருந்துட்டோம் அவ்வளோதான். எல்லாத்துக்குமே முடிஞ்சதான் இது பண்ணோம். அதுக்கப்புறம் எப்படியோ தெரில. எங்கள் வீட்டுக்காரர் தான் ஹெல்ப் பண்ணுவார், அவரு தான் செய்வார். அவருக்கு தான் வேலை கரெக்டாக. பாவம் காலையில் 5 மணிக்கு போனால் நைட்டு 12, நைட்டு ஒரு நாளைக்கு 12, 11 கூட வருவார். ஆனால் ஒரு நாளைக்கு 8:30 வந்துடுவார், 8:30, 9 அப்படி வருவார். என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு 9 கூட வந்துடுறாரு. மாநகரம் போயிட்டு வந்தோன்னா 12 ஆகும், 11 ஆகும். அவருக்கு டைமே கிடையாதுங்க. 6 மணி 5:30 மணிக்கு போகிறார் காலையில், நைட்டு என்ன வேணா வருவார், சொல்ல முடியாது. அப்பத்துலேருந்து சின்ன வயசுலேருந்தே கஷ்டப்பட்டு தாங்க இருக்கிறார் அவர். ஆனால் தாய்மாமா தான் அவர் எனக்கு, அதனால எனக்கு தெரியும் நல்லாவே. ஆனால் ரொம்ப பாவம் அவங்களாம் வந்து கஷ்டம். அதனால தான் நான் சரி நம்மளால் முடிஞ்சு ஏதாவது ஹெல்ப் பண்ணலான்னா, எங்கேயும் வேலைக்கும் நம்மளால் போக முடியல, இதையாவது பண்ணலான்னு பண்ணுறேன். அது யாரும் வந்து நம்மளை பார்த்துட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ண மாட்டாங்க. அவருக்காக தாங்க இது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எவ்வளோ கடன் தான் அவரும் கொடுப்பாருன்றதுனால நம்ம பண்ண வேண்டியதாக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. வேலைக்கு தான் கேட்டேன், எங்கே போனாலும் இங்கே வந்து வேலையெல்லாம் வந்து அவ்வளோவா தூரமாக இருக்குது, போயிட்டு வர்றதுக்கெலாம் கஷ்டங்க. வீட்டு வேலையும் செய்யணும், இப்போ சமையல் பண்ணுறதுக்கும் நான் தான் பண்ணணும், மற்ற வேலை செய்கிறதுக்கும் நம்ம தான் செய்யணும். அதனால யாரும் வந்து ஹெல்ப் பண்ண ஆள் இருந்தாலும் பரவாயில்ல, நான் போயிட்டு கூட வந்துடுவேன். தூரம் பெரம்பூர் சைடு இருக்குதுன்றாங்க, நம்ம போயிட்டுலாம் இவ்வளோ தூரம் வந்து சமைக்கிறதுக்கெலாம் எனக்கு கொஞ்சம் கஷ்டம். ஆட்டோவில் தான் போகணும், பஸ்ஸில் போகணும், பஸ்ஸில் போயிட்டு வரணும், அதனால கொஞ்சம் கஷ்டங்க. அவர் ஒரு ஜீவன் தான் கஷ்டப்பட்டு இருக்கிறாரு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இது வாங்கி வச்சுட்டு இருக்குது வீட்டுக்காக. அப்பா வாங்கல, வீட்டுக்காக வாங்கினாரு. நம்மளுக்கு முடியல இல்லைங்களா. சரிங்க, இது வந்து வேகட்டும். என்னோட சோக கதையை சொல்லி உங்கள் மனசை கஷ்டப்படுத்துகிறேன் நான். இது வேகட்டும், இந்த பிறகு நம்ம பார்க்கலாம். அதெல்லாம் 5 நிமிஷம் ஆயிடுச்சு, எடுத்துடலாம். எடுத்துட்டுருக்கோம். கட்டிலே எடுத்துடலாம். வந்துச்சுங்க, எடுத்துக்கோங்க. எப்படி பார்க்கலாம். உண்டை சுட்டாச்சு, பூர்ண கொழுக்கட்டை நல்லா சாப்பிட்டா இருக்குங்க. இல்லை பாருங்க, டீஸ்பூனாலே இல்லை, டீஸ்பூனாலே இது பண்ணுறேன்.
சூப்பராக இருக்குங்க. வாங்க எங்கள் வீட்டில் நிறைய பூர்ண கொழுக்கட்டை சாப்பிடலாம் வாங்க. சாப்பிட்டா நல்லா சாப்பிட்டா இருக்குங்க. உங்களை பார்க்க வச்சுட்டு நான் சாப்பிட்றேன். சாரிங்க. அவ்வளோதாங்க. நான் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு சாப்பிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருக்கா நல்லா இல்லைன்னு சொல்லுங்கள். நான் செஞ்ச விதம் இல்லை நல்லா இருக்குங்க, எனக்கு பிடிச்சிருக்குது. அதான் பாதாம் சீவிட்டு அப்புறம் வந்து உடச்சக்கடலை தூள், தேங்காய், நாட்டு சக்கரை, அவ்வளோதாங்க. மாவு வந்து இடியாப்பத்துக்கு அரைச்சி வச்சுருந்த மாவு தான். சுடுதண்ணி கொதி வச்சு பிசைஞ்சு கொடுத்தேன். பாய்ங்க. அவ்வளோதாங்க, முடிச்சுக்கிறேன் வீடியோவை. பாய்.